வலையொலி வாசகர்களுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு சீமை கருவேல மர அரசியல். விளைநிலங்கள் எங்கும் பசுமை, இருப்பினும் விவசாயி கவலை. காரணம் சீமை கருவேல மரங்கள். வயலில் கரும்பு போட்டேன் நட்டம், நெல் சாகுபடி செய்தேன் நட்டம், எதுவும் செய்யவில்லை, தானே முளைத்தது சீமை கருவேல மரங்கள். அதை வெட்டி விற்றேன் லாபம். வெட்ட வெட்ட வளருது சீமை கருவேல மரங்கள். அதை வளர்க்க தேவையில்லை வேதியியல் உரங்கள். நீரை உறிஞ்சும் சீமை கருவேல மரங்கள். கிராமத்தை விட்டு நகரத்திற்கு நகர்ந்தோம் நாங்கள். விஞ்ஞானம் வளருது நாளுக்கு நாள் புதுசா, விவசாய நிலமோ கிடைக்குது தரிசா. வேளாண்மை செய்ய யாரும் இல்லை, விழிப்புணர்வு செய்ய நேரமும் இல்லை. நிறைய உள்ளன ஏரி குளங்கள், இதில் நீரை உறிஞ்சும் சீமை கருவேல மரங்கள். வேரோடு வெட்டினால் வேளாண்மை செய்யலாம், விழிப்புணர்வு இருந்தால் இதை வேகமாக செய்யலாம். ஆட்களை கொண்டு அடியோடு வெட்ட ஆர்வம் உண்டு. அரசியல்வாதி இதில் தலையிடாமல் இருப்பதே மக்களின் துண்டு. நீரின்றி அமையாது உலகு, இது வள்ளுவனின் வாக்கு. நிறைய வளர்ப்போம் மா, பலா, வாழை, தென்னை, தேக்கு. அதிக அளவில் அழிக்கப்படுகின்றன காடுகள். மறந்து விடாதீர்கள், அது விலங்குகளின் வீடுகள். நீர்த்தேக்கம் என்பது சேகரிக்கும் நாகரிகம், அதில் ஆக்கிரமிப்பு என்பது அநாகரிகம். கிராமமும் வளரணும், நகரமும் வளரணும், அதுதானே வளர்ச்சி. நிலத்தடி நீரும் குறைந்து நிலமோ ஆகிறதென்று வறட்சி. இளைய வயதினரை சூழ்ந்து உள்ளது அதிக திரைப்பட கவர்ச்சி. இதை மாற்ற எண்ணம் கொண்டு எடுக்க வேண்டும் பற்பல முயற்சி. வஞ்சகர் செய்த செயல்களாலே சீமை கருவேல மரங்கள் வயல்களிலே. அதை வெட்டி விற்கும் மாந்தர்களே, அது சேரும் இடம் தொழிற்சாலைகளே. வெட்டி விற்ற காசு வந்துடும் கைகளிலே. பாடிய பயிரோ நீரை தேடுது வேதனையிலே. வாக்கிற்கு பணத்தை கொடுக்கும் நபரை நம்ப மாட்டோம், வாங்கிவிட்டு 5 வருடம் அல்லல் பட மாட்டோம். ஏழை மக்கள் வாழ்வு இன்னும் கீழே கிடக்குது, அதை எண்ணி எங்கள் நெஞ்சம் துடிதுடிக்குது. மருதநில மக்களே, மாறும் நம் நாட்களே, மாற்றம் வரும் என்பதோ உன் ஒற்றை வாக்கிலே மனிதா, உன் ஒற்றை வாக்கிலே.